அறிவுடை பெரியர் இதோ அண்மையிலே பர்வீன் சுல்தானா அவர்களது உரை. வாய்ப்பு ஒருமுறைதான், பைபிளிலே ஒரு சூப்பர் கதை என்ற உரை கேட்டேன். சமூக ஊடகங்களிலே பாராட்டுகிறேன். ஆனால் ஒன்று, இந்து மதம் பற்றியோ கிறிஸ்தவ மதம் பற்றியோ உரையாற்றும் முன்னர் அந்த மதத்து பெரியோர்களை கலந்து கொண்டு தான் வரைந்து வைத்திருக்கும் ஸ்கிரிப்ட் சரிதானா என்று முதலிலே செக் பண்ணி கொண்டு தடையில்லா சான்றிதழ் பெற்றிடுவது நல்லது. லத்தீனிலே நிகில் ஒப்ஸ்தாத் என்கிறோம். இன்றேல் பிழைகள் விமர்சனத்திற்கு உள்ளாக நேரிடும். உதாரணமாக, சீதை லட்சுமணரை தாண்டிவிட்டாளாம். அப்படி வால்மீகி ராமாயணத்திலும் இல்லை, கம்ப ராமாயணத்திலும் இல்லை. அதுபோலத்தான் பைபிளின் 10 கன்னியர் ஓமை, மத்தேயு 25:1-13 வரை. அதை விளக்கும் முறையிலே அவர் பண்ணிய தவறுகளை இதோ பார்மின். பொதுவாகவே ஓமை பேரபிள் என்று வரும்போது அதில் 2 அர்த்தங்கள் உண்டு. பூலோகத்துக்குரிய அர்த்தம், அடுத்து பரலோகத்திற்குரிய அர்த்தம். முதலில் உலக அர்த்தத்தை குறித்து விட்டுத்தான் அதை ஆன்மீகத்திற்கு பொருத்த வேண்டும். ஆனால் இவர் பண்ணிய தவறுகளை பார்மின். ஓமைப்படி முதலில் மணமகன் வருவது கோவிலுக்கு அல்ல, மணமகளது வீட்டுக்கு. அடுத்து மணமகனது வருகையை அறிவிப்பது வானத்திலிருந்து அசரீரி அல்ல, மணமகனே அனுப்பிய மனிதன் வந்து அறிவிப்பது. அவன் வந்து கூவுவது காலையில் அல்ல, நள்ளிரவில். மத்தேயு 25:6. அப்போது வெகுநேரம் காத்திருந்த கன்னியர்கள் உறங்கிவிட்டனர். அவர்களது விளக்கும் அணைந்து விட்டது. பதறி பதறி எழுகின்றனர். ஏன், கும்மிரட்டிலே வரும் மணமகனுக்கு கும்மிடி பூண்டி மங்கையர் போலவே கும்மி அடிக்க வேண்டும் அல்லவா? அகல் விளக்குகளுடன் பக்தி உள்ள கன்னியர்கள் எக்ஸ்ட்ரா எண்ணெயும் கொண்டு வந்திருந்தனர். புத்தி கட்டவர்களோ கொண்டு வரவில்லை. மாட்டிக்கொண்டனர். எண்ணெய் வாங்க இப்போதுதான் ஓடுகின்றனர். அர்த்தராத்திரியிலே எந்த செட்டியார் எண்ணெய் கடையை திறந்து வைத்திருப்பார்? ஏமாந்து திரும்புகின்றனர். அதற்குள் வந்த மணமகன் மற்ற கண்ணீரோடு மன அரங்கினுள்ளே நுழைந்து விட்டார். கதவும் பூட்டியாயிற்று. பர்வீனா சொல்வது போல கோவில் கதவு அல்ல, மன அரங்கின் கதவு. கதவை திறந்த பாடில்லை மணமகன். எப்படி மறுக்கின்றார் பாருங்கள். ஆங்கில கவிவான டெனிசன் அதை பாடுகின்றார். டூ லைட், யூ காண்ட் என்டர் நவ். முடக்கன்னியர் போலவே ஏமாந்து திரும்புகின்றனர். உட்பொருள், உலக இறுதி நாளிலே ஆண்டவன் தரிசனம் கிடைக்காமல் ஏமாறும் ஆன்மாக்கள். இதெல்லாம் தெரியாமல் இந்த எலும்பை கடிப்பானேன், சொந்த பல்லு போவானேன் என்பது போல மாட்டிக்கொள்கின்றார் சுல்தானா. எனினும் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், இனி நடப்பது நல்லதாக இருக்கட்டும் சுல்தானா அவர்களே.